வணக்கம். அகம் தன்னில் அறம் சேர்க்க தினம் ஒரு திருக்குறள். திருக்குறள் என்பது தமிழனுடைய அடையாளம், தமிழனுடைய வாழ்வு முறையினுடைய அடையாளம், கலாச்சாரத்தினுடைய அடையாளம், பண்பாட்டினுடைய அடையாளம். இப்படி என்னொன்று சொல்லிகிட்டே போனாலும் இதெல்லாம் மிகச்சிறந்த வார்த்தைகள், கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் இந்த அடையாளத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது எதுனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரம். அந்த தரத்திற்கு துணையாக இருப்பது அவன் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டிய அறநெறி. அதனால தான் ஔவையார் கூட சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்பு, மனதால் முதல்ல விரும்பினா அதுதான் சொல்லாகவும் செயலாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை அறத்தினுடைய வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, பண்பான வாழ்க்கை, தமிழரின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட அறத்தை வலியுறுத்துவதற்கு தான் வள்ளுவரே இந்த திருக்குறள் அப்படிங்கிற மறைநூலை படைத்தார். திருக்குறளில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு அறத்தை சிறப்பித்து சொல்வது. அப்படி எல்லா அதிகாரங்களும் 133 அதிகாரத்தையும் ஒன்றாக்கி 3 கூறாக்கினார். அது அறம், பொருள், இன்பம். இன்பத்துக்கு கூட அறத்தை சொன்னது தமிழருடைய பண்பாடு. காமத்தை கூட வகைப்படுத்தி நெறிப்படுத்தி எப்படி அதை ஒரு மனிதன் கடந்து வரணும் அல்லது கையாளணும், அது இன்பமாக இருந்தால் கூட அதை அனுபவிப்பதற்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் சொன்னார். ஏன்னா அது உடலினுடைய பசி கடந்து போக முடியாது. அப்படி உடலுடைய பசி, வயிற்றுடைய பசி, இவற்றையெல்லாம் அறத்தின் வழியாக நின்று தேட வேண்டும் சொன்ன வள்ளுவர், பொருள் தேடினா தான் இந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். இறந்த பிறகு புண்ணியம் ஒன்று தேடினா கூட அதுக்கு பொருளால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். தனி மனிதனுடைய அறத்தை 2ஆக பிரித்தார், இல்லறம், துறவறம். அந்த இல்லறத்தானுக்கு அடிப்படை என்னென்னா, உடலாலும் பொருளாலும் தனக்கும் தன் சுற்றி இருப்பவர்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பொருள் வேண்டும். பொருளை அறத்தின் வழியாக ஈட்டுவதற்காக பொருள் ஈட்டுகின்ற வழிமுறைகள் எல்லாம் பொருள் என்கின்ற ஒரு அறத்துப்பால், பொருள் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக வள்ளுவர் சொன்னார். இந்த பொருளையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்கு கூட அல்லது ஈட்டுவதற்கு கூட ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனமும் நெறிப்படி வாழணும். மனிதன் என்றாலே மனம்தான், மனதினுடைய தரம் தான் மனிதனுடைய தரம். அப்படி மனதை பண்படுத்துவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தான் அறத்துப்பால் என்கின்ற இந்த அறத்தின் வழியாக சொன்னார். அப்படி வாழ்வாங்கு மனிதன் வாழ்வதற்கு உற்ற துணையாக எதெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் சொல்வது தான் அறத்துப்பால். அந்த அறத்துப்பாலை 4 இயலாக பிரித்தார். அதில் வள்ளுவனுடைய மனதை, தான் என்ன நினைத்து இந்த நூலை படைத்தாரோ அந்த மனதை சொல்வது தான் பாயிரவியல் என்கின்ற முன்னுரை. தன்னுடைய நூலுக்கே தான் ஏன் முன்னுரை எழுதுகிறார் அப்படின்னா, தன்னுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறாரு. இந்த நூலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. அது பாயிரவியல். அறம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை 4ஆக பிரிச்சிருந்தாலும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இளமை பருவம், இல்லற பருவம், விடுபடும் பருவம், துறந்த பருவம், இந்த 4 பருவத்தை 2 கூறுகளாக மாற்றினார். இந்த பிரம்மச்சரியத்தையும் கிரகஸ்தையும் ஒன்றா சேர்த்து இல்லறம்னும், வானப்பிரஸ்தத்தையும் சன்னியாசத்தையும் சேர்த்து துறவரம்னும் 2 இயலாக எழுதினார். ஒரு மனிதன் இல்லறத்துக்குள்ளே இருந்து பண்பட்ட பிறகு தான் துறவரத்துக்கு போக முடியும் இல்லையே, நேரடியாக துறவரத்துக்குள்ளே போயிட்டு வயிற்று பசி, உடல் பசியை கடந்து போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இந்த இல்லறத்தான் தன்னுடைய வயிற்று பசியும் உடல் பசியும் நெறிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான கட்டமைப்பு, அதனுடைய கூறுகளை எல்லாம் சொல்வது தான் இல்லறம். அப்படி நெறிப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்ம பசி, உயிர் பசி, இயற்கையில் உள்ள இருக்கக்கூடிய உண்மையான இயல்புகளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த பசி தான் துறவரத்தினுடைய உண்மையான கோட்பாடு. அப்போது உள்ளதை உள்ளபடியாக உணர்ந்து அவற்றின்படியாக வாழ்ந்து மிக உயர்ந்த பதத்தை அடைவதற்கு உற்ற துணையாக இருப்பது எதுனா துறவரம். முழுமையாக துறவரத்தின் வழியாக வாழ்பவனுக்கு பலன் என்ன அப்படின்னா, இந்த இன்பம், பொருள், அறத்தின் வழியாக வாழ்பவன் செல்ல வேண்டிய அடுத்த உன்னதமான பதம் என்பது வீடு பேறு. அப்போ வீடு பேருக்கு வழி என்னென்னா, இல்லறத்தின் வழியாக நின்று துறவரத்தை முழுமையாக கடைபிடித்து அதன் வழியாக முழுமை பெற்றவன் செல்லுகின்ற அந்த பதம் தான் வீடு பேறு. இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு இயற்கையினுடைய துணை வேணும். அதுதான் ஊழியல். அப்போ ஊழியல் என்பது சில விஷயங்களுக்கு நமக்கு காரணம் என்னன்னே தெரியாது. அப்போ ஊழியல் என்பது முற்பிறப்புக்கும் இப்பிறப்புக்கும் இடையே உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவது தான் ஊழியல். அதனால் மனிதன் சும்மா தானாக இந்த பிறப்பில் இதெல்லாம் சிந்திக்கிறான் இல்லை, அது விட்ட குறை தொட்ட குறையாக ஏற்கனவே தான் கடந்து வந்த முற்பிறவிகளுடைய பலனையும் அவன் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இவற்றை உறுதிப்படுத்துவது தான் ஊழியல். இந்த 4 இயலை கொண்டது தான் வள்ளுவர் சொல்லுகின்ற அறத்துப்பால். அதில்
வள்ளுவருடைய முன்னுரை எனப்படுகின்ற பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இன்றைய சிந்தனையாக நம்ம பார்க்க வேண்டியது 38வது குறள். 36, 37, 38 இந்த 3 குறளும் முற்பிறவிக்கு தொடர்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது. 36வது குறள்லே நீ கொஞ்சம் கூட நாளைக்கு செய்யலாம்னு நினச்சி இன்னைக்கு விட்டுறாத, வலிமை வந்த பிறகு அறம் செய்யலாம்னு நினைக்காத, சாகும்போது அறம் செய்யலாம்னு நினைக்காத. காரணம் என்னென்னா, இறந்த பிறகு உன் கூட துணை வருவது நீ செய்த அறம் மட்டும்தான். அப்போது மனிதன் இறந்த பிறகு பிறப்பு இருக்கின்றதை ஏற்றுக்கிட்டு உயிரோட உற்ற துணையாக செல்வது அறம்னு சொல்கிறதுனால இந்த பிறவி தொடரை வள்ளுவர் தெரிந்தும் அழியாமையும் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவுக்கு உறுத்தி சொல்கிறாரு. நீ என்னவோ புதுசாக வந்துட்டு இல்லை, பிறவி தொடருடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி. அதனால் அடுத்த பிறவினுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியில் எதையாவது நல்லது செய்யணும், அறத்தை செய்யுன்னு சொல்கிறாரு. அதையே உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சான்று, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவனையும் பல்லக்கில் சுமந்து போகிறவனையும் நீ பார்த்த உடனே உனக்கு தெரியும் அறம் செய்தவன் யார், அறம் செய்ய மறந்தவன் யார் அப்படின்னு. அப்போ அறம் என்பது அடுத்த பிறவிக்காக நீங்கள் செய்கின்ற நல்வினைன்னு சொல்லலாம், உயிருக்கு உற்ற துணைன்னு சொல்லலாம். இப்போ இந்த குறளில் அதே விஷயத்த சொல்கிறாரு. இந்த உயிருக்கு உற்ற துணையாக அறம் செய்ய 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 உயிர் இன்னும் உன்னத பதமான வீடு பேர் அடையும். அப்போ வீடு பேருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உயிர் மீண்டும் பிறப்பு எடுக்காதான். அப்போ இந்த உயிர் மீண்டும் பிறப்பெடுக்கணும்னா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உயிர் உடலோடு இணைந்துருச்சுன்னா பிறப்பு. உயிர் எந்த உடலோடு இணையாமல் ஒரு உன்னதமான ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னா அது பிறப்பில்லாத பேறு பெற்ற மிக உயர்ந்த உன்னதமான நிலை. அதை இப்போது வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இந்து மதத்தினுடைய நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்னென்னா, இந்த பிறப்பில் நீ கஷ்டப்பட்டாலும் நல்லது செய், அடுத்த பிறப்பில் நல்லா இருக்கலாம். இந்த பிறப்பில் நீ என்னதான் வறுமையில் வாழ்ந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய். காரணம் என்னென்னா, இந்த பிறப்பே இல்லாத அளவுக்கு உயர்ந்த பதத்தை உனக்கு தரக்கூடியது உன்னுடைய உயிர் கொண்டு இந்த உடலின் வழியாக செய்கின்ற நற்காரியம், நற்செயல் என்கின்ற அறம்தானாம். இந்த அறத்துக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை. அதை சொல்லுகின்ற இந்த குறள் 38. வீழ்நாள் பட ஆமை நன்று ஆற்றின் நஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படிங்கிறாரு. நிறைய பேருக்கு ஐயம் திரிபு என்கிற 2 விஷயத்தை பின்னாடி மயக்கம்னு ஐயா சொல்ல போகிறாரு வள்ளுவர். ஐயம்னா என்ன, முற்பிறவின்னு ஒன்று இருக்கா, இறந்த பிறகு பிறவின்னு ஒன்று இருக்கா, இப்படி எழக்கூடிய சந்தேகங்கள். இந்த சந்தேகத்துக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாது, அதனால் அதை பற்றி சிந்திக்க வேணாம்பாங்க. சரி, நீ சிந்திக்கலையோ உனக்கு சந்தேகமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் முற்பிறவி வரும் பிறவி என்பதற்கு என்ன சான்று அப்படின்னா, அவன் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய தரம். சில பேருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருப்பான். சில பேருடைய ஆயுள் அளவுக்கு அதிகமாக அல்லது நிறைவாக இருக்கும். பல பேருக்கு இது மாறி கிடக்கும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்னா நீங்கள் முற்பிறவி வரும் பிறவியோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அதனால் இந்த பிறப்பு இருக்கா இல்லையா, பிறவிங்கிறது உண்மையா பொய்யான்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆமாம் பிறப்புன்னு ஒன்று உண்டு. அப்போ இந்த பிறவி தொடர்ந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உயிர் மீண்டும் உடலோடு சேரக்கூடாதான். அப்போ இந்த உயிர் மீண்டும் உடலோடு சேர்ந்தால் அது பேர் பிறப்பு. அப்போ பிரம்மா என்ன செய்கிறாரு அப்படின்னா உயிர்களை படைக்கிறாரு. உயிர்களை படைக்கிறாருன்னா என்ன, நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்லுவார். பிரம்மா உயிர்களை படைக்கலை, உயிர்களை உடலையும் ஒன்றா சேர்த்து விடுறாராம், ஓயாமல் செஞ்சிட்ருப்பாராம். உயிர் எப்போவுமே உயிராகவும் படைப்ப பொருளாகவும் இவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய மூல பரம்பொருள் ஒருவன் பிரம்மா 2த்தையும் சேர்த்து விடுவாராம். இப்போ இப்படி சேர்க்க விடாமல் நடுவில் ஒரு கல் வந்து உங்களை அடைச்சிட்டு, கல் வந்து ஒன்று அந்த சேர்க்கக்கூடிய அந்த வழியில் அடைச்சி சேர விடாமல் தடுப்பது எதுனா, ஒரு நாள் கூட தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய அறமா. இப்போது இந்த உடல் உயிரோடு சேர்ந்தால் தான் பிறப்பு வரும். அது சேருகின்ற இடம் ஒரு குழாய். அந்த குழாய்க்கு நடுவில் ஒரு கல் உட்காந்தா இது 2ம் சேராது, பிறப்பு வராது. இதுக்கு என்ன சான்று அப்படின்னா, இன்றைய நம்முடைய நவீன அறிவியலையும் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒரு குழந்தை எப்படி கருவில் உருவாகுவது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பார்த்தாலே எல்லா அறிவியல் புத்தகங்களும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கரு உருவாவதுக்கு தேவையான விந்தணுவும் இந்த ஆணுடைய விந்தணுவும் இந்த பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ற இடம் என்னென்னா ஃபெலோப்பியன் பைப்புங்கிற ஒரு குழாய். கர்ப்பப்பைக்கு மேலே உள்ள பக்கவட்ட குழாயில் தான் இந்த விந்தணுவும் முட்டையும் கருப்பையினுடைய அந்த உயிர் உருவாக்கு தேவையான முட்டையும் சேர்ற இடம் ஒரு குழாய். ஒருவேளை இந்த விந்தணுவும் முட்டையும் சேரத்துக்கு நடுவில் ஒரு கல் அடைஞ்சிச்சுன்னா இது 2ம் சேர முடியாது, உயிர் உருவாகவே முடியாது. என்ன வேடிக்கைன்னா,
அப்போது ஒரு உயிர் உடலோடு சேர்கின்ற அந்த நிகழ்வு ஒரு குழாயில், பக்கவாட்டு குழாயில் ஃபிலோப்பியன் பைப்பில் நடக்கும். சேர்ந்த பிறகு அது மிகப்பெரிய இருட்டறை என்கின்ற கருவறைக்குள்ளே தான் வளரும். தோன்றுவது ஒரு இடம், வளர்வது ஒரு இடம். அது போல தான் பிரம்மா உயிரோட உடல் ஒரு இடத்துல சேர்த்து விட்டார்னா அது இந்த பிறப்பில், இந்த பூமி என்கின்ற இந்த கருவறையில் வாழ்ந்து தான் ஆகணும். பிறப்பு இல்லைன்னா இந்த பிறப்பில், இந்த பூமியில் வாழ வேண்டிய துன்பமும் இல்லை. அப்போ இந்த துன்பம்லாம் போனோன்னா துன்பத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இடம் எதுனா உடலும் உயிரும் சேருகின்ற அந்த இடம்தான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். கிராமங்களில் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணும்போது ஒரு நிலத்திலிருந்து அப்படியே சேறு சகதி தண்ணியோடு இருக்கணும் நெற்பயிர் வைப்பதற்கு. இந்த நிலத்திலிருந்து தண்ணி வரப்பின் வழியாக கசிந்து பக்கத்து நிலத்துக்கோ அல்லது பக்கத்து காவாய்க்கோ வீணாக போகும். அப்போ நீர் கசியக்கூடாதுன்னா என்ன பண்ணுன்னா வரப்புக்கு உள்பகுதியில் ஒரு சேறு சகதியை வச்சு அடைப்பாங்க. அப்போ எந்த இடத்துல கசிவை அடைச்சா அது நிற்குமோ அந்த இடத்துக்கு பேர் தான், அந்த வரப்புக்கு உள்ளே ஒன்று போடுவாங்க, அது பேர் ஒட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் உள் மண்ணீடு. அப்போ அந்த குழியை உள்ளே வச்சு அடைச்சிங்கன்னா வெளியில் தண்ணி நின்றுடும். வெளியில் போய் அடைச்சா நிற்குமா? அந்த மாதிரி இந்த உலகத்தில், இந்த இடத்துல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிறவி துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த உடல் உயிரோடு சேருகின்ற அந்த புள்ளி. அந்த சேருகின்ற இடத்துல நீங்கள் செஞ்ச அறத்தினுடைய அந்த பலன் கல் போல் வந்து நடுவில் தடுத்துருமா? அதனால் இந்த உடலும் உயிரும் ஒன்றும் சேராது, பிறவியும் இருக்காது, துன்பமும் இருக்காது, மிக உயர்ந்த பதமாகிய வீடு பேர் அடையலாமா? அப்படி உயிரை உடலோடு சேர விடாமல் உங்களை காப்பதற்கு உற்ற துணையாக இருப்பது எது தெரியுமா? ஒரு நாளும் மறவாது நீங்கள் தினம் தினம் செய்த அந்த அறம்தானா? இப்போது பரிமேல் அழகரின் உரையோட அந்த குறளுக்கு பொருள் படிப்போம். மறுபடியும் குறள்: வீழ்நாள் படாமையின் நன்று ஆற்றின் அஃதொரு நாள் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின். வீழ்நாள் அப்படின்னா ஒரு நாளும் செய்யாது கழியும் நாள் உளவாகாமையின். அப்போ நான் அறம் செய்யாத நாள் ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஒரு நாள் கூட அறம் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் இல்லாத ஒரு தன்மை இருப்பது போல தினமும் அறத்தை செய்வாயாயின். அவன் அறம் செய்யாத நாளே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தினமும் ஒருத்தன் தொடர்ந்து அறத்தை செய்து கொண்டிருக்குமாயின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அது என்ன செய்யும் அப்படின்னா அவனுடைய இந்த உயிர் யாக்கை என்கின்ற உடலோடு கூடுகின்ற அந்த நாள், கூடியாச்சுன்னா பிறப்பு வந்துடும். அந்த கூடுகின்ற அந்த நாளை கூட விடாமல் அந்த வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இந்த அறம் நின்று பிறப்பதை தடுக்குமா? பிறப்பு தடுத்தால் துன்பங்களும் தடுபடும், இன்பங்களும் தடுபடும். மிக உயர்ந்த பதமான வீடு பேறு என்கின்ற பதத்திற்கும் முற்ற துணையாக இருப்பது அறம்தானா? அப்போ அறம் என்பதை என்னன்னு புரிந்து கொண்டு அவரவருடைய வாழ்க்கைக்கு, அவரவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு தொடர்ந்து செய்யுங்க. இது 33வது குறள். ஒவ்வாது ஒரு நாள் கூட நீங்கள் விடாமல் செய்யுங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு செய்யுங்க. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அன்றறிவாம் என்றெண்ணாது இப்போவே செய்யுங்க. இப்படி செய்யக்கூடிய இந்த அறம் தாங்க உங்களை மீண்டும் மீண்டும் பிறவெடுத்து இந்த அனுபவிக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து மீட்குமாம். அப்படிப்பட்ட அந்த அறம் உயிருக்கு உற்ற காவலன் என்பதை சொல்லுகின்ற இந்த வள்ளுவத்தினுடைய வாழ்வு நெறி தான் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யணும். அதுக்கு முறையாக திருக்குறளும் பரிமேல் அழகின் உரையும் துணை நிற்கும் என்பதை உணர்ந்து பயணிக்க சிறிது முயற்சியும் செய்வோமே. பயணிப்போம், அறத்தை அறிவோம், வள்ளுவரின் கருத்தை உணர்ந்து அவர் வலியுறுத்திய அறத்தை என்னவென்று கடைபிடிக்கும் அந்த நாள் தான் மிக உயர்ந்த நாளாக அமையும். அப்படி ஒவ்வொரு நாளாகவும் மிக உயர்ந்த நன்னாளாக அமைய நம்முடைய முயற்சியும் அமையட்டும். தொடர்ந்து முயல்வோம். நன்றி.